ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 3 வகையான பேக்கெட் இருக்குது. எல்லாமே வந்து மேரிகோல்டு பிஸ்கட் தான். நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா பிஸ்கட்டை. அதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குவாலிட்டி வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இது வந்து 40 ரூபா பேக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 10 ரூபா பேக்கெட் வந்து 40 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 5 ரூபா பேக்கெட் வந்து 40 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ரூபா பேக்கெட்டில் மேரிகோல்டு வந்து இருக்கும். ஸோ அது இந்த தடவை வந்து கிடைக்கல. அதில் வந்து ஒரு 3 பிஸ்கட் வந்து இருக்கும். அதனால வந்து இந்த 5 ரூபா பேக்கெட் தான் இப்போ மினிமம் உள்ளதுனால 5 ரூபா வாங்கியாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பேரிசன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 5 ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதுக்கடுத்து 40 ரூபாய்க்கும் 10 ரூபா 5 ரூபாய்க்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குவான்டிட்டி வந்து நம்ம வெயிட்டை வச்சே செக் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 40 ரூபா பாக்கெட்டுக்கும் மித்த பாக்கெட்டுக்கும் வந்து டேஸ்ட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, அதுக்கடுத்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுபோக வந்து 10 ரூபா பேக்கெட்டில் 7% வந்து எக்ஸ்ட்ரான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைடு வந்து பிஸ்னஸ் ட்ரிக் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து நம்ம பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபா பேக்கெட்டை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஓரமாக வந்து வச்சிடலாம். 5 ரூபா பேக்கெட்டில் வந்து எவ்வளோ கிராம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 0.15 வந்து பெர் கிராம் வந்து போட்டிருக்கேன். அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 33 கிராம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 ரூபா பேக்கெட்டு. அதுக்கடுத்து 10 ரூபா பேக்கெட்டில் எவ்வளோ கிராம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது 7% வந்து ஃபுல்லாக இது கால்குலேட் பண்ண போல் 5 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வரும், 68 கிராமோட கால்குலேட் பண்ண போல். ஸோ அதனால 73 கிராம் வந்து கிடைக்குது. அந்த 7% எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்களா, அது எவ்வளவு பிஸ்கட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ண போல் இது வந்து கொஞ்சம் கூட தான் வரும். அதுபோக வந்து இது பெரிய பாக்கெட் 40 ரூபா, இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இருங்க, அந்த இருக்குது. ஸோ இது வந்து 1/4 கிலோங்க, 250 கிராம் வந்து போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து கடைசி வந்து டெஸ்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 5 ரூபா பேக்கெட் இருக்கா, எல்லாத்தையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி வந்து வெயிட் வந்து செக் பண்ண போகிறேன். இது கரெக்டாக வந்து 10 பேக்கெட்டுக்குரிய மொத்தம் அது 8 பேக்கெட் இருக்குது. 8 பேக்கெட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தராசு ஆன் பண்ணிக்கிறேன். இதை வந்து வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். 0ல் இருக்குது. இப்போ எடுத்தோம் அப்படின்னா இந்த கிராம் வந்து மைனஸில் வந்து காட்டும், 109 கிராம். இதில் தான் நம்ம வந்து போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ 8 பேக்கெட்டுக்கு வந்து கால்குலேட் வந்து பண்ணலாம். 8 பேக்கெட்டுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் 264 கிராம் வந்து வரணும். ஸோ அது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து மொத்தம் 3, 6, 9 பிஸ்கட் வந்து தந்திருக்காங்க. சின்ன பிஸ்கட்டாக இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து உள்ளக்க வந்து வச்சுக்கலாம், தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா வந்து இந்த டப்பாவில் வந்து போட்டுக்கிறேன். மொத்தம் இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இதுதான் கடைசி பாக்கெட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், போட்டாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இது எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். தராசை வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இது வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக 265 கிராம் இருக்குங்க. ஸோ நம்ம கால்குலேட் வந்து பண்ணி பார்த்தோம்னா 264 கிராம் இருக்கணும். இது வந்து நம்ம வந்து 265 கிராம் இருக்குது. சரி, ஓகே. 1 கிராம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தனியாக வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம 10 ரூபா பேக்கெட் வந்து தனித்தனியாக வந்து பிரிக்க போகிறோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மொத்தம் எத்தனை பிஸ்கட் இருக்குதுன்னு பார்க்கலாம். 3, 6, 9, 10, 13, 15 இருக்குது. அதில் வந்து 9 பிஸ்கட் இருந்துச்சு. இதில் வந்து 15 பிஸ்கட் இருக்குது. ஆனால் வந்து பிஸ்கட்டோட இது வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்கட்டு. சரி, ஓகே. இதை வந்து ஒவ்வொன்றா வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து 4 பேக்கெட் இருக்குது. 10 ரூபாய்க்கு உரிய, அதாவது 40 ரூபாய்க்கு உரிய இது எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து வச்சாச்சு. மொத்தம் நம்மளுக்கு வந்து 302 கிராம் இருக்குங்க. பரவாயில்ல, 302 கிராம் இருக்குது. நம்ம கால்குலேட் வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீங்களே பாருங்கள், இதில் வந்து எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 73 கிராம் இருக்குது. 73 × 4ன்னு போட்டாலும் நம்மளுக்கு வந்து 292 கிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து 302 கிராம் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, பேக்கெட்டுக்கும் உள்ளதுக்கும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து, அதாவது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருது. ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் பாராட்டலாம், கம்மியாக இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வந்து நான் தனியாக வந்து வச்சுக்கிறேன். இந்த பிஸ்கட் வந்து இது சின்னதாக இருக்குது, இது வந்து பெருசாக இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த 1 கிராம் இதை வந்து மைனஸ் வந்து இப்போ இன்னொரு அகைன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அந்த 5 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 7% இருக்குல்ல. ஸோ ஒரு பிஸ்கட் எடுத்து எடை போடலாம். ஒரு 4 கிராம் வந்து வருது. ஒரு 4 கிராமுக்கு கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைக்கலாம்.
5 கிராம். ஸோ இதுதாங்க நம்மளுக்கு ஃப்ரீயான பிஸ்கட்டு. அதாவது 10 ரூபா பாக்கெட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. சில பேர் 2-3 பிஸ்கட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைப்பாங்க. அதுனா கிடையாது. ஒரு பிஸ்கட்டும் கொஞ்சமோல வந்து கூடங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு 6 கிராம் காட்டுது இப்போ. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பிஸ்கட். சரி, ஓகே, இதை வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 40 ரூபா பாக்கெட்டை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோங்க. 40 ரூபா பாக்கெட்டை வந்து எந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. சரி, ஓகே, இதை வந்து போட்டு மைனஸ் வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான், 0 காட்டுது. 40 ரூபா பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து 4 10 3 6 7 17 பிஸ்கட் வந்து தந்திருக்காங்க ஒரு இதில் வந்து. அப்போனா வந்து அப்படியே 17 தான் வரும். இது எல்லாத்தையும் நான் தட்டிக்கிறேன். இது வந்து 1/4 கிலோ வந்து போட்டிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் கட்டியாச்சு. பரவாயில்ல, பாருங்கள், 257 கிராம் இருக்குது, எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. 10 ரூபா பாக்கெட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 10 ரூபா உள்ளது, டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் 10 ரூபாயோட இது கொஞ்சம் சின்னது மாதிரி தெரியுது. ஆனால் வந்து வித்தியாசம் வந்து ரொம்பனா தெரில. ஸோ அந்த அளவு தான் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்துருப்பீங்க, எடை வந்து போட்டிருப்போம், நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் இது வந்து கிடச்சிருக்கு. சரி, ஓகே, ஃபைனலாக வந்து இது என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேக்கெட்டுக்கு வந்து குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருப்போம். 5 ரூபா பேக்கெட்டுக்கு வந்து வரலாம். இதில் வந்து மொத்தம் 9 பிஸ்கட் வந்து இருந்துச்சு. சிலதுக்கு வெயிட் கூட இருந்துச்சு. இல்லை, காரணம் வந்து அவங்க பிஸ்கட் கணக்கை தான் வந்து வைக்கிறாங்க. அவங்க வந்து வெயிட் கணக்கை வந்து வைக்கல. பிஸ்கட்டுக்கு ஒரு 9 பிஸ்கட் வைக்கும் போல இந்த கிராம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பிஸ்கட் கணக்கு வைக்கும் போல சில இதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சு வந்து பிஸ்கட் வந்து உருவாகி இருக்கலாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் வந்து கொஞ்சம் வந்து கூட தான் வருது. ஸோ எது எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரலை. ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து 10 ரூபா பிஸ்கட் வந்து இதோட வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது. அதுக்கடுத்து 40 ரூபாய்க்கு வாங்கின பேக்கெட் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 10 ரூபாயோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதோட இதை வந்து சொல்லிடுறேன். 5 ரூபா பேக்கெட் வந்து 33 கிராம், 8 பேக்கெட் கணக்கு வைக்கும் போல் 264 கிராம் வந்து வருது. அதுக்கடுத்து 10 ரூபா பேக்கெட் வந்து 73 கிராம், அது வந்து பார்த்திங்கன்னா 292 கிராம் வந்து வருது. அடுத்து 40 ரூபா பேக்கெட் வந்து 1/4 கிலோ 250 கிராம். ஸோ அது ரவுண்டாக வந்து போட்டிருக்காங்க. 10 ரூபா பேக்கெட் தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இதை காட்டிலும் வந்து ஒரு 30 கிராம் எக்ஸ்ட்ரா வந்து வருது. இதை காட்டிலும் ஒரு 42 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த 7% வந்து எக்ஸ்ட்ரான்னு வந்து கொடுத்துருக்காங்களா, அதை கழிச்சிட்டு நம்ம வந்து பார்த்தாலுமே 272 கிராம் கிடைக்குது. 5 ரூபா பேக்கெட்டோட 8 கிராம் வந்து கூட தான் வந்து கிடைக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து குவான்டிட்டி வைஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 10 ரூபா பேக்கெட் தான் வின் பண்ணியிருக்கு. சரி, ஓகே, அதுக்கடுத்து குவாலிட்டி எப்படி வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5 ரூபா பேக்கெட் வந்து உள்ளதை இதை எடுத்துக்கிறேன். அஞ்சு ரூபா உள்ளது நல்லா முருகலாக இருக்குது. கொஞ்சம் அந்த மாதிரி தான் முருகலாக வந்து தந்திருக்காங்க. அடுத்து 10 ரூபா தான் செக் பண்ணுறேன். 10 ரூபாது சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாது வந்து அந்த டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான பதத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. சாப்பிடும்போதே ஃபீலாக இருக்குது. 5 ரூபாய்க்கு 10 ரூபாது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து இதே சேம் தான். ஆனால் வந்து இதோட வந்து இன்னொரு பேக்கெட் இன்னொன்று வேணால் இதை காட்டிலும் 10 ரூபாது நல்லாயிருக்கு. 40 ரூபா உள்ளது. 40 ரூபா உள்ளது 10 ரூபா மாதிரி டேஸ்ட் தாங்க. 40 ரூபா உள்ளது இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. ஆனால் 5 ரூபா உள்ளது நல்லா முருகலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த கடிக்கிறதுக்கே கொஞ்சம் ஹார்டாக, ஏன்னா அது சின்னதாக டிசைன் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெந்து இதாக இருக்குமா என்னன்னு தெரில. எல்லாமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஆனால் 10 ரூபாயாக இருக்கட்டும் 40 ரூபா உள்ளது வந்து டேஸ்ட்னால் சேமாக தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபா பேக்கெட் வாங்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. 5 ரூபாதுமே பெஸ்ட்டு தான். அது சின்னதாக இருக்குது. ஆனால் வந்து 5 ரூபாது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அந்த 10 ரூபா இதை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது முருகலாக ரொம்ப முருகலாக இருக்குது. சின்னதாக இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடுதோ அப்படின்னு எனக்கு ஃபீலாக இருக்குது. இப்போ 3 இதையும் சேர்த்து வச்சு டீயில் வந்து முக்கி பார்க்க போகிறோம். கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 10 ரூபா இதை வந்து சேமாக தான் வச்சோம். இன்னும் அந்த இது இதாகலை. ஆனால் இது நல்லா இதாகிடுச்சு. அதாங்க 10 ரூபாது வந்து நல்லா முக்குன்னு நல்லா இதாகுது. 5 ரூபாது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது.
அதனால தான் டேஸ்ட் வந்து அந்த சேம். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே சேமாக தாங்க இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து குவான்டிட்டி வைஸு நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட்டு. இதுதான் இதிலேருந்து சொல்ல வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிஸ்கெட்டை வந்து எதையும் நான் வேஸ்ட் பண்ணலை, எல்லாத்தையும் தனியாக அந்த மாதிரி டப்பாவில் தான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட வேண்டியதான். எனக்கு மேரிகோல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரிகோல்டுனா பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வித்தியாசமாக வந்து கம்பேரிசன் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் வந்து அந்த வீடியோவை வந்து பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நடந்த கம்பேரிசனில் வந்து 10 ரூபா பாக்கெட் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ 10 ரூபா பாக்கெட் வாங்குறது எல்லா பாக்கெட் வந்து வாங்குறதோட பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.